சென்னை துறைமுகம் முதல் எண்ணூர் வரையிலான நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. எண்ணூரில் இருந்து சரக்குகளை ஏராளமான கண்டெய்னர் லாரிகள் ஏற்றிக்கொண்டு சென்னை துறைமுகத்திற்கு 24 மணி நேரமும் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் வடசென்னை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க மத்திய மாநில அரசுகள் துறைமுகம் முதல் எண்ணூர் வரையிலான சாலையை விரிவுபடுத்த முடிவு செய்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. இங்கு வசித்தவர்கள் சிலருக்கு மட்டுமே எர்ணாவூரில் அரசு தரப்பில் வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலானோருக்கு மாற்று இடம் ஒதுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 82ல இருந்து வந்துக்கிறோம், எங்களுக்கு வீடு கொடுக்கவே இல்லை. அது கேட்க போனா என்ன சொல்றாங்க, அங்க தர இங்க தர அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இப்ப எல்லாம் வீடெல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப நாங்க வாடகை வீடுக்காரங்க நாங்க எங்க போறது? அந்த ரோடெல்லாம் இது பண்றாங்க, வீடு தரல. இங்க இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்க இன்னும் வீடு வரல. நாங்களும் இங்க 50 தான் நிக்கிறோம். ஓட்டுக்காக மட்டுமே இவர்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் மாற்று இடம் குறித்து வாய் திறக்க மறுப்பதாகவும் இவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாற்று வீடுகள் அமைந்துள்ள பகுதிகளில் சுகாதார வசதிகள் இல்லை என்றும் வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை என்றும் இப்பகுதி வாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதற்கு மத்தியில் ஒரு வழியாக போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கிடைக்கப் போகிறது.